நம்ம சுடர் பாத்தீங்கன்னா குமரவேலை கல்யாணம் பண்றதுல சரவணனுக்கு துளி கூட விருப்பமே இல்ல. இவன் போய் கல்யாணம் பண்றானா அப்படின்னு ரொம்பவே கோவத்துல கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் கேள்விப்பட்ட நம்ம குமாரு, இவங்க கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க, அதனால நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, எப்படியும் அவளை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு குமாரு ஒரு குறுக்கு வழியில ஒரு புத்திய செலக்ட் பண்றாங்க. குமார் என்ன பண்றாங்க, நம்ம சுடரோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்களா இல்ல சுடரு குமரவேலை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். மறக்காம ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம சரவணனுக்கு தூக்கமே வரல. பழனிவேலுக்கு கால் பண்ணி, மாமா இங்க வாங்க மாமான்னு சொல்லி கூப்பிட்டு திண்ணையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இவங்களுக்கு போய் அந்த சுடரு கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பமே இல்ல. அவ படிக்காதவளா இல்ல நகை இருக்கா இல்லையான்னு நல்ல தெளிவா கேட்டு கல்யாணம் பண்ண சொல்லுங்க அப்படின்னதும் நம்ம பழனிவேல் சொல்றாரு, இங்க பாரு மாப்ள, அதெல்லாம் இவங்க எதுவுமே கேட்க கிடையாது, ஒண்ணு கூட வேண்டாம், பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. இப்ப கல்யாண செலவு கூட இந்த இவரு தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னதும், அதானே, அதனாலதான் அந்த மொத்த குடும்பமும் இவங்க தலையில பொண்ணை கட்டி விட பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னமோ பண்ணட்டும், ஆனா அந்த குடும்பத்துல கல்யாணம் மட்டும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் உள்ள போயிடுறாங்க. அடுத்து நம்ம பழனிவேலு வீட்டுக்குள்ள போகும்போது குமார் வந்து கேக்குறாரு, என்ன இன்ன வரைக்கும் போய் அவர்கிட்ட என்னமோ கடலை போட்டுட்டு வரீங்க, என்ன சொன்னார் அவரு, என்ன இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வைத்தறிச்சலா படுறாங்களா அப்படின்னதும், ஏண்டா நீ வேற, அந்த பொண்ணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கும் போல, அவங்க அக்காவும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போராடுறாங்க. இப்ப சரவணனுக்கும் விருப்பமே இல்லையா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்றதுல, அதான் எல்லாரும் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு தூங்க போயிடுறாங்க. நம்ம குமாருக்கு ரொம்பவே சங்கடமா இருக்குது. என்ன சொல்றீங்க, அப்ப எல்லாருமா சேர்ந்து என் கல்யாணத்தை நிப்பாட்ட போறாங்களா அப்படின்னு குமாரு இதுக்கும் அதுக்கும் நடந்துகிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படியாச்சும் நம்ம சுடரை கல்யாணம் பண்ணியே காட்டணுமே அப்படி ஒரே பதட்டத்துல கிழக்காமையும் மேற்காமையும் நடந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா சுடரோட நம்பரை வாங்கி சுடருக்கு கால் பண்றாங்க. இது மொத்தமும் நம்ம சுகன்யாவோட ஐடியா. சுடருக்கு பேசுற மாதிரி பேசி அவளோட நம்பரை வாங்கி நம்ம குமார் கிட்ட கொடுத்தது மட்டும் இல்லாம பேசவும் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குமாரவேலு சுடருக்கு கால் பண்றாங்க. சுடருக்கு கால் பண்ணி, என்ன மேடம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே அப்படின்னு கேட்டுட்டே இருக்கவும், என்ன நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் எனக்கு விருப்பம்னு, மறுபடியும் கேக்குறீங்க, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சுடர் கேட்ட உடனே, சேச்சே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட நிறைய பேரு சதி செய்யறாங்க, அதனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா யாரோட சதியும் நம்மள வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சுடரு, நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல, நீயும் நானும் வெளியே எங்கிட்டாச்சும் போலாமா சினிமாக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது சினிமாக்கா, வேண்டாம் எங்க அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நான் சொன்னேன்னு சொல்லு, உங்க அம்மா கண்டிப்பா உன்னை கிளப்பி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு உன்னை வழி அனுப்பியே விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் எங்க அம்மா கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரு காலை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்க போய் மறுநாள் காலையில சுடர் குளிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது நம்ம பாக்கியம், ஏண்டி எங்கடி காலங்காத்தாலேயே குளிச்சுக்கிட்டு கிளம்புறவ, நிச்சயம் பண்ணியாச்சு தெரியுமில்ல, சும்மா இந்த வீட்டை விட்டு போற வேலைய வச்சுக்காத, நிச்சயம் பண்ணிட்டா பொண்ணு வீட்டோட இருக்கணும்னு தெரியாதா உனக்கு அப்படிங்கிறாங்க. அம்மா அது வந்து அப்படின்னு வெக்கப்படுறாங்க. என்னடி புதுசா வெக்கமெல்லாம் படுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சுடரோட போனு அங்க ஒலிக்குது. அத போய் சுடர் போய் எடுத்துட்டு வந்து ஹலோன்னு காதல வைக்கவும், என்ன சுடரு கிளம்பிட்டியா அப்படின்னு குமரவேல் சத்தத்தை நம்ம பாக்கியம் கேட்டுறாங்க. அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன் நான் வர்றேன் அப்படின்னு சுடர் சொல்லிட்டு காலை கட் பண்ணதுமே நம்ம பாக்கியம் கேக்குறாங்க, என்னடி மாப்பிள்ள கூப்பிட்டாங்களா அப்படின்னதும், ஆமாமா சினிமாக்கு போகலான்னு அவங்க கூப்பிட்டாக, அதனால தாமா நான் கிளம்பி இருக்கேன் அப்படின்னதும், அடக்கிருக்கு சிரிக்கி, அத சொல்ல வேண்டியதானடி, மாப்பிள்ள கூப்பிட்டாங்கன்னு சொன்னா நான் என்ன போக வேண்டாம் நான் சொல்லி போடுறேன், நீ கிளம்பு சீக்கிரம், மாப்பிளைக்கு வெயிட் பண்றதெல்லாம் பிடிக்காதடி அப்படின்னு கிளப்பியும் விடுறாங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் அங்க உடனே நம்ம குமாரும் வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சுடரு வந்து வேகமா வண்டியில ஏறுறாங்க. உடனே பாக்கியம், மாப்பிள்ள பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு
போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி விடுறாங்க. வழி அனுப்பி விட்டதுமே நம்ம குமார் ஸ்ட்ரைட்டா அங்க சினிமா பார்க்க கூட்டிட்டு போகாம ஒரு ரூமுக்கு மாதிரி கூட்டிட்டு போறாங்க. என்ன சினிமா பார்க்கத்தானே போறேன்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா ஏதோ ரூமுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சுடரு, சினிமா மத்தியானந்தேன், இப்ப என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு நீயும் நானும் ரொம்ப ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறமா சினிமாக்கு போறதெல்லாம் பாத்துக்கலாம், இப்ப எதுக்கு தேவையில்லாம சினிமா அது இதுன்னு அப்படிங்கிறாங்க. இல்லங்க, நான் சினிமான்னு தான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் கிளம்புறேன், என்ன விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அடங்க பாரு, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், உங்க அம்மா உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. அப்படா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரூம்ல இருந்து ஐயோன்னு சத்தம் வருது. அந்த இது பார்த்தா நம்ம குமார் கத்தாதேன்னு சொல்றாங்க. சுடரு, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டேடா, நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு கத்துறாங்க. அப்ப உடனே குமார் இருந்துகிட்டு, என்னடி அப்படியே அதிகமா பேசுற, வாய மூடு, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுதுல அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆக போகுதுன்னா அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டிய நீ அப்படின்னு சொல்லி கத்தவும், ஆமா உங்க அக்காவுக்கும் உங்க மாமாவுக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமே இல்லையாமே, எப்ப கல்யாணத்தை நிறுத்துறதுன்னு 2 பேரும் ஆஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்களாமா, அதுதான் நான் உன்னை இப்படி பண்ணிவிட்டேன், இப்ப என்னை விட்டு உன்னால எங்கேயும் போக முடியாதுல்ல, கண்டிப்பா நீ என்கிட்ட தான் வந்தாகணும், கடைசி வரைக்கும் அவன் வேணும் இவன் வேணும் அப்படின்னு உன்னால போக முடியாதுடி, எனக்கு தெரியும், என்னை விட்டா இதுக்கப்புறம் உன்னை எவனும் கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா ரொம்ப திமிரா பேசுற, அப்படி தாண்டி நான் திமிரா பேசுவேன், உன்னால முடிஞ்சா குமார் என்ன கெடுத்துட்டான்னு போய் சொல்லு பார்க்கலாம், ஒன்னு தெம்பு இருந்தா போய் சொல்லு, எப்படியும் உங்க அம்மா கிட்டயே சொன்னாலும் கல்யாணம் ஆக போறவன் தானே அப்படின்னு விட்டுருவாங்க. இப்ப நான் வந்து உன்னைய தொங்க கூடாது, நீ தான் என்ன தொங்கணும், ஏன் நான் தான் உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டனே, இதுக்கப்புறம் வேற எவனையாச்சும் கல்யாணம் பண்ணா கூட நான் அதை ஊதி விட்டுருவேன், உனக்கு வாய்ப்பே இல்ல, அதாவது உனக்கு ஆப்ஷனே இல்ல, ஸ்ட்ரைட்டா நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணி தீரணும், நீ என்ன கல்யாணம் பண்ணலனா உங்க அக்கா எப்படி புள்ளைய வயித்துல வச்சுக்கிட்டு தனி மரமா சுத்துறா, அதே மாதிரிதான் நீயும் அவளாச்சும் கல்யாணம் பண்ணி புள்ளைக்கு அப்பன் இவன் தான்னு சொல்லி சுத்துறா, ஆனா நீ கல்யாணம் ஆகாமையே புள்ளைய வயித்துல சுமந்துக்கிட்டு காரி மூஞ்சில துப்பிடுவாங்க, உன்னைய அடிச்சே துரத்தி விட்டுருவாங்க, நீ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றனோ அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும், உன் இஷ்டத்துக்கு ஆடணும் அசையணும் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அம்புட்டு தான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நான் என்ன மத்தவங்க மாதிரி நீ சொல்றத கேட்டுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு போவேன்னு நினைக்கிறியா, அப்படி நான் போக வாய்ப்பே இல்ல, நீ நினைக்கிற மாதிரி யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது, உன்னையெல்லாம் இப்படி தாண்டி விட்டு பிடிக்கணும், எனக்கு தெரியும் யார் யார எந்த இடத்துல வச்சா என்ன நடக்குங்கிறத, அதனாலதான் உன்னைய நான் எப்படியாச்சும் சொல்லி அசிங்கப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு அது சுடர் சொல்றாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொன்னேன், ஆனா நீ தான் தேவையில்லாம இந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடந்துகிட்ட, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அழுதுகிட்டே வீட்டை பக்கம் கிளம்பி போறாங்க.